அண்ட் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி இது. பேசிக்கலி உள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. பட் நானா வாங்கி எதையாவது சாப்பிட்டது ஆயிடுச்சுன்னு நான் பண்ணிட்டு ஆக்சுவலா எனக்கு இப்ப பிடிக்காத ஒரு பிராண்ட்ல இருந்து எக்ஸ்ட்ராவா இப்ப இதை போட்டோன்னா என் மூஞ்சி ஒரே ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போட வேண்டியது. ஹலோ गाइस, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு आवर சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய gift டப்பா வந்து எனக்கு வந்திருக்கு. சோ இந்த gift டப்பாவை வந்து நம்ம இன்னைக்கு ஓபன் பண்ணி உள்ள என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு gift unboxing அப்படிலாம் பிடிக்கும். அண்ட் ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரி இது. பேசிக்கலி உள்ள என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது. சோ என்னலாம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுல ஒரு பெரிய ஆர்வமா நான் இருக்கேன். பிளஸ் இதை வந்து ஒரு நான் ஸ்பான்சர்ட் வீடியோ தான். ஜஸ்ட் ஒரு gift வந்தது, அதை ஓபன் பண்ணி ஜாலியா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் நான் வச்சிருந்தேன். அண்ட் இது வந்து நைக்கால இருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. பிங்க் ஃப்ரைடே சேல் வந்து போதான், அப் டு 50% ஆஃபர் இருக்கான். ஸோ அதுக்காக வந்து ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி ஒரு பிஆர் பாக்ஸ் மாதிரி அமைச்சிருக்காங்க. உள்ள என்ன இருக்கு, எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா, பிடிக்காத ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கா, என்னதான் இருக்கு அப்படின்னு எனக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கு. டேப் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கேன். உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். சப்போஸ் அதுல காட்டுறதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் அதை பார்க்கலாம் அண்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹே 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 என்னன்னு தெரியுமா? இல்ல சன்ஸ்கிரீன் அனுப்பலையோ, உள்ள எதுவுமே சன்ஸ்கிரீன் மாதிரியே தெரியல. இப்படி பண்ணிட்டீங்களே நைக்கா டீம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் ஒன்னே பாத்தீங்கன்னா, இது ஒரு பெர்ஃப்யூம், நைக்காவோட ஃபர்ஸ்ட் டேட் லவ் ஸ்ட்ரக் பெர்ஃப்யூம். இது ஆக்சுவலா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பெர்ஃப்யூம். நான் ரொம்ப நாள் இதை வாங்கி யூஸ் பண்ண, ரொம்ப மைல்டா இருக்கும். அட் த சேம் டைம் ஓரளவுக்கு எனக்கு ஸ்டேயும் ஆகும். ஸோ அதெல்லாம் அப்படியே அப்போ இப்படி அடிச்சுட்டு வெளியே போய் சீன் போடுவேன். ஸோ இந்த லாவெண்டர் கலர் பெர்ஃப்யூம் உள்ள இருக்கிறது. இருங்க உள்ள இருக்க டப்பாவை காட்டுறேன். ஆஹா, எனக்கு ரொம்ப நாஸ்டாலஜிக்கா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சா, அதனால நல்லா இருக்கு. இதை நான் யூஸ் பண்ணி ஒரு சம்ம பெர்ஃப்யூம் இது. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வேணும்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த பிங்க் ஃப்ரைடே சேல்ல எவ்வளோ ஆஃபர்ல போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த ஆஃபர்ல செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா யூ கேன் ட்ரை திஸ் சம்ம பெர்ஃப்யூம். அது இதுல நிறைய இல்ல எனக்கு புரியல. அது லேடிஸ் பிரச்சனை இல்ல, பெர்ஃப்யூம்லாம் வாங்க கூடாது, புடுங்கணும், புடிங்கிட்டே இருப்பீங்க. நெக்ஸ்ட் அப் என்ன இருக்குன்னா, ஓகே எனக்கு ஒன்று பிடிச்சதை காட்டிட்டேன்னா இன்னொன்று பிடிக்காதது ஏதாவது இருக்கா? much later. இதுவே ஓகே. இது என்னன்னா பிடிக்காததுன்னு சொல்ல முடியாது. இது ஃபர்ஸ்ட் கம்மிஸ் மாதிரி தான் இருக்கு. வாட்ஸ்அப் வெல்னஸ் அப்படின்னு இது ஒரு பிராண்ட் போல இருக்கு. வாட்ஸ்அப் பியூட்டி வாட் எவர், பட் வாட்ஸ்அப்னு ஃபர்ஸ்ட் வருது. அதான் இது. இது வந்து டெய்லி ஹெல்த் கம்மிஸ். பேசிக்கா இந்த சாக்லேட் மாதிரி இருக்கும்ல, டேஸ்ட் அருமையான டேஸ்ட்லாம் அமேசிங்கா இருக்கு. செம்ம ஸ்வீட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ நான் ஒன்று சும்மா ஜாலிக்காக சாப்பிட்டேனே தவிர ரெகுலரா கம்மிஸ்லாம் நான் சாப்பிட மாட்டேன். ஸ்ட்ராங் ஹேர்க்காக, ஹேர் ஃபால் கம்மியா இருக்கிறதுக்கு, ஸ்கின் செம்மையா இருக்கிறதுக்கு, நெயில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக இந்த கம்மிஸ் ஆகும். பேசிக்கா கம்மிஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். மாத்திரம்லாம் போட பிடிக்கல, இந்த சாக்லேட் மாதிரி டெய்லி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி முடிலாம் செமையா வளரும், ஸ்கின்லாம் செமையா இருக்கும். நிறைய பேர் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய பிராண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. பட் பர்சனலி நான் கம்மிஸ் வந்து சாப்பிட மாட்டேன்னா, நான் இன்டேக்கா எடுத்து மார்க்கெட்ல சேல் பண்றதுலாம் நான் பெருசா வாங்க மாட்டேன். பட் டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணி ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா அது வேற. பட் நானா வாங்கி எதையாவது சாப்பிட்டது ஆயிடுச்சுன்னு நான் பண்ணிட்டு அந்த மாதிரி விபரீத முயற்சிலாம் நான் பண்ண மாட்டேன். மேபி யாருக்காவது பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் வேணா பண்ணுவேனே தவிர வேண்டாம். இன்னொன்று ஆக்சுவலாக இந்த பிராண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்கேர்ல இருந்து ட்ரிபிள் பாண்ட் ரிப்பேர் ஷாம்பு. விஷ்கேர்ல ஆக்சுவலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். அவங்களோட ஹேர் க்ரோத் சிரம்லாம் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும். ஸோ அவங்க கிட்ட ஒரு ஷாம்பு அனுப்பியிருக்காங்க ட்ரை அண்ட் ஃப்ரிஸி ஹேருக்கு. ஆல்ரெடி என்னோட ஷாம்பு வர காலி ஆயிடுச்சுன்னு ஒரு ஃபீலிங்ஸ்ல இருந்தேன். ஸோ ஐ திங்க் திஸ் ஷாம்பு வில் ஹெல்ப் மீ. ஸோ இந்த ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் 5 days தான் ஆச்சு குளிச்சு. அடுத்தது ஆக்சுவலாக எனக்கு இப்போ பிடிக்காத ஒரு பிராண்ட்ல இருந்து, அது என்னன்னா பயோட்டிக். பயோட்டிக் வந்து பர்சனலா நான் யூஸ் பண்றதே இல்லை, எனக்கு பிடிக்கிறது இல்லை அந்த பிராண்டு. ஆனா அவங்களோட லிப் பாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பயோட்டிக்கோட லிப் பாம் வந்து மட்டும் நல்லா இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா பிங்கா இருக்கும். இதுதான் அந்த லிப் பாம். ஒரு நல்ல ஒரு டிண்டர் லிப் பாம், நல்ல மாய்ஸ்சரைஸும் ஆகும். சூப்பரா இருக்கும் இந்த லிப் பாம். இந்த லிப் பாம் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பிஆர் பாக்ஸ்ல சம்திங் வந்துச்சு, அப்ப யூஸ் பண்ணேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த லிப் பாம். மற்றபடி இந்த பிராண்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் எனக்கு பிடிக்காது. ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் நான் இதுல நான் யூஸ் பண்றதே கிடையாது. பட் இந்த லிப் பாம் மட்டும் ஒரு எக்ஸெப்ஷனல் கேஸ். அண்ட் இந்த பிராண்ட்ல பிடிச்ச எனக்கு ஒரே ப்ராடக்ட் இவங்க சென்ட் பண்ணிருக்காங்கன்னும் போது அடுத்தது காஜல். சுகர் பாப்போட காஜல். காஜல்லாம் எவ்வளவு இருந்தாலும் நமக்கு பத்தாது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு பேசிக்காவே காஜல் எத்தனை இருந்தாலும் நான் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சுப்பேன், தொலைச்சிடுவேன். அதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் தனி சினாரியோ. இந்த காஜல் வந்து 16 ஹவர்ஸ்க்கு ஸ்மட்ஜே ஆகாத ஒரு காஜலா, ப்ளூ வித் பிளாக் காம்போல இருக்கு. இது எப்படி பிக்மெண்டடா இருக்குன்னு பார்ப்போம்.
ஏய் நைஸ் தான்ப்பா, ஆக்சுவலா இட்ஸ் நைஸ். செம்ம டார்க்கா இருக்கு, ஒரு நல்ல காஜல் தான் இது. பிளஸ் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 179. அண்ட் இப்போ ஐ திங்க் இந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாமே செம்ம ஆஃபர்ல இருக்கிறதுனால தான் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இந்த காஜல் வந்து இன்னும் கூட கம்மி பிரைஸ்க்கு கிடைக்கும் போல இருக்கு. செக் பண்ணி பாருங்க. நான் இன்னொன்னு உங்க எல்லாருக்கும் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா நீங்க அந்த லிங்க்ல கூட போய் பார்த்துக்கலாம். கடைசியா இந்த காஜலை ஸ்மட்ச் பண்ணி பார்ப்போம் வீடியோட எண்டில். மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்துங்க. இல்ல புரியல. அவங்க ஞாபகப்படுத்தும் போது நான் வீட்டுல ஸ்மட்ச் பண்ணி பார்ப்பேன். அடுத்தது டாக்டர் ஷெத்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிராண்ட். அதுல இருந்து செரமைட் அண்ட் விட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். டாக்டர் ஷெத்ல இருந்து மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா சூப்பரா ஃபார்முலேட் பண்ணிருப்பாங்க, நல்லா ஒர்க்கும் ஆகும். ஸோ இது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர். இதே மாய்ஸ்சரைசர் என்கிட்ட இன்னொன்று இருக்கு, ஆனா நான் இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க சன்ஸ்கிரீன் செம்மையா இருக்கும். வேணும்னா சன்ஸ்கிரீனோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த மாய்ஸ்சரைசர் எனக்கு தெரியல. I'll try using it. அப்படினாலே அவ்வளவு தூரம் எனக்கு எட்டாது. உன்ன மாதிரி எனக்கு என்ன சாய்பாபா கை நினைச்சியா? இப்படி கை நீட்டினதும் அங்க வரைக்கும் போகுமா என் கை? அடுத்தது என்ன கிளவி சத்து கேக்குது? L'Oreal Professionnel பாரிஸ்ல இருந்து Absolut ரிப்பேர் ஆயில் எனக்கு ரொம்ப தேவை. நான் மட்டும் ரிப்பேர் ஆகல, என் மண்டை கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருக்கு. ஸோ ஐ நீட் திஸ் ஆயில். இது வந்து ஏதோ வீட் ஜெர்ம் ஆயிலா, ஒரு சிரம் மாதிரி யூஸ் பண்றதுன்னு நினைக்கிறேன். இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கவே. தெரியல, பம்ப் பண்ணி பார்ப்போம். ஆஹா, என்ன வாசம்! மோந்து பாரு, மோந்து பாருடா. மாட்டோட மூக்கு சரியா? அதாவது மூக்கு சரியா? சரிவா, நீ என் மூக்கு சளி தானே காலை சாப்பிட்டவா? நல்ல வாசனை. மாட்டோட மூக்கு சளி வாசனையா இருக்கா? நிஜமா செம்ம வாசனையா இருக்குடா. மூஞ்சில தடவை வருது. ஹேர் ஆயில் தான். நானே பயந்துட்டேன் ஒரு செகண்ட். என்னோட ஹேர் சிரம் எல்லாமே ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. தேடிட்டு இருந்தேன், ஒரு நல்ல ஆயில் அமைச்சிருக்காங்க. இதை போட்டு குளிக்கணுமா என்ன பண்ணணும்னா எனக்கு தெரியல. பட் தலையில தேய்ச்ச உடனே நல்ல மண்டை செம சாஃப்டா இருக்கு. ஐ லைக் திஸ். அடுத்தது யூரோசெல் பேட்டரி. அப்படிதான் இருக்கும். வாட்டரா இதை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்குது. வழக்கம் போல நம்ம ரூட்ல போனா தான் சரியா வரும். எந்த வீட்லயும் அருமையா சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சவுண்ட் எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. அடுத்து ரெவ்லான்ல இருந்து ஒரு லிப் கிரையான் வந்திருக்கு. எனக்கு பேசிக்கா ஃபேஸஸ் கனடால இப்படி ஒரு லிப் கிரையான் இருக்கும். அதுல டீ ரோஸ்னு ஒரு ஷேட் இருக்கும். செம்ம ஷேட், செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும் அந்த ஷேட். அண்ட் ரெவ்லான்ல பாக்குறதுக்கு அதே பேக்கேஜிங்ல இருக்கு. அண்ட் இதுவும் கொஞ்சம் அந்த ஷேட் மாதிரி தான் இருக்கு. ஒரு எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. கலருமே செமையா இருக்கு. ஆரஞ்சு கலர். வாவ் வாவ் வாவ், செமையா இருக்கு. ஆக்சுவலா இந்த ஷேட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. மஸ்ட் ட்ரை. என் வாயில லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், இல்லைனா கூட போட்டு காட்டுவேன். எனக்கு நார்மலா இந்த ஆரஞ்சு ஷேட் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆரஞ்சு டிண்ட் இருக்க ஷேட்லாம் கொஞ்சம் நம்மளோட ஃபேஸை வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா பிரிட்டியா கியூட்டா காட்டும். பேசிக்காவே கியூட்டா இருக்கிறதால எனக்கு அந்த லுக் அட்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான். ராம் மாதிரிலாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடும்போது கியூட்டா ஆயிடலாம். கஷ்டம் தான். வந்து லிப்ஸ்டிக் போட்டாதான் கியூட்ன்ற எல்லாரையும் நான் எப்ப சொன்னேன்? அந்த பயம் இருக்கட்டும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஆக்சுவலா செமையா இருக்குது. ஒரு மேட் லைட் கிரையான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்லா ஸ்டேயும் ஆகும். அட் த சேம் டைம் லிப்ஸ்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனால தான் எனக்கு கிரையான் லிப்ஸ்டிக் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இதுவுமே கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதோட ஷேட் நேம் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது, எதுவுமே தெரியாது. எதையும் தெரியாம வந்தாச்சு, சட்டி பானை தூக்கி உட்கார வச்சுட்டு. ஷீ இஸ் ஃப்ளை, அதுதான் வந்து இந்த ஷேட் நேமா, ஷீ இஸ் ஃப்ளை. ஸோ நான் எனிவேஸ் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்தது நைக்கால இருந்து என்னமோ கொடுத்துருக்காங்க, இலுமினேட் பிளஸ் விட்டமின் சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து எத்தில் ஆஸ்கார்பிக் ஆசிட், சோடியம் என்னென்னமோ இதில் இருக்கு. கக்கடு, பிளம், ஆம்லாலாம் என்னமோ இருக்கு போல இருக்கு. டெய்லி மாய்ஸ்சரைசர், விட்டமின் சி டெய்லி மாய்ஸ்சரைசர் இது. ஸோ இது வந்து வேணா நான் எங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க தான் இந்த விட்டமின் சி, இந்த கார்னியரோட விட்டமின் சி சிரம்லாம் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் இந்த மாய்ஸ்சரைசர் அவங்களுக்கு பிடிக்கும். நான் பர்சனலி இது யூஸ் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி என்னென்னமோ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸ்ட்ராவா இப்போ இதை போட்டேன்னா என் மூஞ்சி. அடுத்து இன்னொரு சூப்பர் பிராண்ட் பில்கிரிம்ல இருந்து ஹேர் க்ரோத் சிரம். ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ரொம்ப நாளா நான் இதை வாங்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ரியல் டைம்லயே நிறைய பேர் பில்கிரிமோட ஹேர் க்ரோத் சிரம் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் வந்து ஹேர் க்ரோத் இருக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, நான் ஸ்பான்சர்ட் வீடியோஸே. ஸோ அதை பார்த்ததுல இருந்து நானும் யோசிச்சேன், ஓகே இதை நம்ம ட்ரை பண்ணோம் கண்டிப்பா. நமக்கு வேற இங்க சின்ன வயசுல இருந்து முடியல, போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. இதுல வந்து ரெடென்சில் அண்ட் அனாகெய்னா, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல, ரெடென்சில் இருக்கான். ஸோ அதுவே வந்து நான் இதுக்கு முன்னாடி வேற ஒரு பிராண்டுக்கு பார்க்கும்போது ரெடென்சில் பத்தி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது அப்படின்னு போட்டுருந்துச்சு.
ஸோ இது வந்து நிஜமாவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பில்கிரிமோட ஹேர் க்ரோத் சிரம் எப்படி இருக்குது அப்படின்னு. நிறைய பேர் சூப்பராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ வில் ட்ரை. இவங்களுக்கு எப்படியோ நியூஸ் போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி. குளிக்கிறதுக்கு ஷவர் ஜெல் இல்லாமல் தான் நான் கொஞ்சம் நாளாக குளிக்கிறது இல்லை. ஸோ அதனால வந்து இது அபாண்டமான குற்றச்சாட்டு. கண்டிப்பா ஷவர் ஜெல் காலியானதால தான் நான் குளிக்கிறது இல்ல. லாஸ்டா லவ் பியூட்டி அண்ட் பிளானட்டோட ஷவர் ஜெல் தான் நான் யூஸ் பண்ணேன். அதையும் முடிச்சிட்டேன். அடுத்து நைக்காவோட வாண்டர்லெஸ் மெடிட்டரேனியன் சீ சால்ட் ஷவர் ஜெல். அருமையா இருக்கு பேரை கேட்கவே. வாசனை வரலையே ஒண்ணுமே. இது நல்லா இருக்கு. நீ வச்சுக்கோ இது கிஃப்ட். நீ தான் குளிச்சாலும் நான் தடிக்கிறேன். ஸோ அதனால வந்து கண்டிப்பா நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். இப்ப என்னத்தை கண்டுபிடிச்சு அப்படி சிரிக்கிற நீ? இது வந்து ஒரு மஸ்ட் ட்ரை. ஏன்னா நான் நைக்காவோட வேற ஒரு வேரியன்ட்ல ஷவர் ஜெல் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப ஜென்டிலா இருக்கும் ஸ்கின்ல. அட் த சேம் டைம் நம்ம நாத்தமும் போயிடும், மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்கும். அதுல இன்னொரு ஒரு வேரியன்ட் இது. அண்ட் இதோட ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ வி கேன் ட்ரை திஸ். அடுத்து வித்தியாசமா ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். லோட்டஸ் ப்ரொஃபஷனல் நயாசினமைட் பிளஸ் விட்டமின் சி பூஸ்டர் சிரம்னு ஒன்று இருக்கு. இதுவும் விட்டமின் சி பூஸ்டர் சிரம் தான். என்னென்னமோ போட்டிருக்கு. இதுல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியல. இந்த ப்ராடக்ட் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, ட்ரை பண்ணதும் இல்லை. ஸோ மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு ஐடியா இல்ல இது எப்படி இருக்கும் அப்படின்னு. சப்போஸ் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இதை இல்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணி செம்மையா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ட்ரை பண்ண ரொம்ப கேவலமா இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. பண்ணிடுவோம். ஏன்னா அது எனக்கு அண்ட் பாக்குற மத்தவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்து என்னோட செல்ல குட்டி ஃபேவரட் பிராண்ட்ல இருந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் கொடுத்துருக்காங்க. செட்டஃபில். நான் செட்டஃபில் இல்லாமல் வாழவே மாட்டேன். எப்பவுமே அவங்க ஸ்கின் கிளென்சர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு செமையா ஒர்க் ஆகும். அதுவும் ஜென்டில் ஸ்கின் கிளென்சர் தான் சூப்பராக ஒர்க் ஆகும். இன்னொரு கிளென்சர் போட்டோம்னா பிம்பிள்ஸ் வந்து நாசமா போயிடும். ஸோ தட் இஸ் வெரி நைஸ். அண்ட் மாய்ஸ்சரைசிங் லோஷனும் சூப்பராக இருக்கும். இதை இன் பர்டிகுலர் பாடிக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னோட ஸ்கின்னுக்கு வந்து நான் ரொம்ப இது போட மாட்டேன். பாடிக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வெரி நைஸ் மாய்ஸ்சரைசிங் லோஷன். சப்போஸ் நீங்கள் ஸ்கின்னுக்கு உங்கள் ஃபேஸ்க்கு செட் ஆகுது அப்படின்னா கூட இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்குமே நல்லா இருக்கும். அடுத்து ஒரு ப்ராடக்ட் என்னன்னா முடிஞ்சிச்சு. லாஸ்ட் இது வந்து லிப் கிரேம்னு போட்டிருக்கு. ஸோ பேசிக்கலி இட்ஸ் மோர் லைக் லிப்ஸ்டிக், லிக்விட் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். Well, I know guys. Okay, I know everything. Love Child. இந்த பிராண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை. லவ் சைல்ட் மசாபா Mamma mia. Lush Matte Lip Cream. புரியுற மாதிரி சொல்லப்பா. அதுதான் இது. தேங்க்யூ எனக்கு நிறைய நீங்க லிப்ஸ்டிக்ஸ் கொடுத்ததுக்கு. ஏன்னா லிப்ஸ்டிக் பைத்தியம்னா. கரெக்ட். இது 4 லிப்ஸ்ல போட்டிருக்க ஷேட் மாதிரியே இருக்கு. நல்ல ஒரு அதாவது நான் இப்போ என்ன சொல்றது, மாவ் பிங்க் ஒரு மிக்ஸான ஒரு ஷேட் மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் நான் வந்து ரெகுலராக மேப்ளின்ல வந்து ஒரு ஷேட் இருக்கும். அதான் நான் இப்பயும் லிப்ஸ்ல போட்டிருக்கேன். ரெகுலராக அதான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஷேட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது என்ன ஷேட் இவங்க கொடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா லவ் சைல்டுல இருந்து என்ன ஷேட்ரா அது? ஷேடை போடுங்கப்பா எங்கேயாவது. ஜாமுன் கூலர். ஸோ அதான் இந்த ஷேடு. செம்ம வைப்ரண்டாகவும் இருக்கு. இது ஆக்சுவலாக நார்மலாக எனக்கே இந்த ஷேட் பிடிக்கும். ரொம்ப சட்டிலாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். லிப் கிரெம்னு போட்டிருக்கிறதால ஐ திங்க் ரொம்ப சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் லிப்ஸில். தட்ஸ் இட். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சும்மா இது அனுப்பியிருக்காங்க ஏதோ notes. We are super excited to share with you a curated of our top brands on sale அப்படின்னு அமைச்சிருக்காங்க. தமிழ்ல சொல்லுங்களேன். Thank you so much Nykaa for this டப்பா. ஸோ எல்லாத்தையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஆக்சுவலாக நிறைய நான் ரொம்ப பர்சனலி எனக்கு பிடிச்சி நான் வாங்கணும்னு நினச்ச விஷயங்கள் தான் எனக்கு வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் நிறைய வந்து என்னோட வீட்டில் இருக்கும். ஸோ என்னோட சுற்று வட்டாரங்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ வெரி நைஸ். ஹாப்பி வித் த மிஸ்ட்ரி கிஃப்ட் பாக்ஸ். இப்போ நான் காட்டின எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நான் இந்த வீடியோவில் வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தனால அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நைக்காவோட பிங்க் ஃப்ரைடேல 50% வரைக்கும் ஆஃபர் இருக்கு. செம்ம ஒரு ஆஃபர் பீரியட் இது. வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ உங்க எல்லாருமே நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நான் ஃப்ரம் கீர்த்தி. பாய். ஒரே ஒரு ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போட வேண்டியது. ஏதோடா பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. ஒன்னு ரிட்டர்ன் போட்டுட்டு வரேன். நானே ஏந்து வந்துடுறேன் ரிட்டர்ன் போடுறதுக்கு.